யாழ் நூலகம் பற்றி டீச்சர் ஹவுஸில் போட்டாலே வந்து எங்கள் வீட்டிலேருந்தே அதுக்கு வந்து பயங்கர போரிங் மெசேஜ் கிடைக்கும். ஸோ ஆனால் இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா யாழ் நூலகத்துக்கு வந்து நிறைய சப்போர்ட் கிடைச்சிது. நிறைய புத்தகங்கள் வந்து கேட்டிருந்தோம். அதுக்கு வந்து ஆத்திச்சூடி பண்ணி தான் வந்து புத்தகங்களுக்கான ஃபண்டை வந்து அலாட் பண்ணாங்க. இன்னைக்கு வந்து ஒரு கூடுதலாக இந்த வருஷம் ஒரு 400 புத்தகங்கள் இருக்குன்னா அதுக்கு காரணம் வந்து ஆத்திச்சூடி பள்ளி தான். ஸோ பெரும்பாலான புத்தகங்கள் வந்து மாணவர்கள் யூஸ் பண்ணுறதுனால அது வந்து மாணவர்களிடம் அவங்க கிட்ட இருந்து எடுத்து அவங்க கிட்டே கொடுக்குற மாதிரியான ஒரு விஷயமா தான் இருக்கு. அந்த புத்தகங்களை எடுக்கிறதுக்கு ஆசிரியர்கள், ஆத்திச்சூடி பள்ளி ஆசிரியர்கள் வந்து அவங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் அதை பண்ண முடியாது. ஸோ மிகப்பெரிய சப்போர்ட் கொடுக்குறாங்க. இப்போ முந்தானத்து கூட வந்து கோமதி வந்து கொஞ்சம் அவங்க கிட்ஸுக்கான புத்தகங்கள் எடுத்துகிட்டு போனாங்க. நிறைய யங்கர் கிட்ஸ் ஸ்டூடெண்ட் டீச்சர்ஸ் வந்து புத்தகங்களை வந்து எடுத்துகிட்டு போய் ப்ராப்பராக அவங்களுக்கு பசங்களுக்கு கொடுத்து அதுக்கான பயிற்சிகளை கொடுத்து அதை திரும்ப கொடுத்துட்றாங்க. இந்த நேரத்தில் வந்து நான் மறக்கிறதுக்குள்ளார சொல்லணும்னா என்னன்னா, நீண்ட நாளாக எடுத்த புத்தகங்களை வந்து வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா அதை கொண்டு வந்து கொடுங்க. புத்தகங்கள் வந்து ஷேர் பண்ணுறதுங்கிறது ஒரு ரொம்ப நல்ல விஷயம். நீங்கள் படித்த ஒரு புத்தகங்களை வந்து இன்னொருத்தவங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுறதுக்கான ஒரு விஷயமா இருக்கும். புத்தகங்கள் எடுத்துருந்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லாமே கொடுத்தாச்சு, சில ஞாபகம் இல்லாமல் வச்சுருப்பீங்க, அதை கொண்டு வந்து கொடுங்க. மற்ற மாணவர்களும் எடுத்து அதை பயன்படுவாங்க. மற்றபடி அடுத்த ஆண்டும் வந்து இன்னும் நிறைய புத்தகங்கள் நம்ம எடுக்க வேண்டியது இருக்கு. ஸோ அதுக்கான லிஸ்ட்டு நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். ஸோ நம்மளுடைய ட்ரெஷரர் கொஞ்சம் மனசு வச்சாருன்னா இன்னும் நிறைய புத்தகங்கள் வந்து எடுத்து நம்ம செய்யலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், யாழ் நூலகம் சார்பில் வந்து ஒரு சின்ன ஒரு பைலட் ப்ரோக்ராம் ஒன்று போன 2 வாரமாக கண்டக்ட் பண்ணிட்டு இருந்தோம். என்னன்னா கதை கார்னர் அப்படின்ட்டு. ஸோ பள்ளி மூலயமா வந்து எந்த விஷயங்கள் போனாலும் அது ஒரு ஆர்கனைஸ்டான ஒரு விஷயம் வந்து நம்ம பள்ளி இருக்கு. ஸோ அது மூலயமா நம்ம பசங்களுக்கு வந்து புத்தகங்கள் எடுக்க வைக்கிறதும் அதை பயன்படுத்துறதுங்கிறது ஒரு நல்ல ஒரு விஷயமா தெரிஞ்சது. அது மூலயமா எவ்ரி கிளாஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா சாட்டர்டே வந்து பசங்கள்கிட்ட வந்து போய் அவங்கள வந்து ஒரு சின்ன சின்ன கதைகள் சொல்கிறோம். அவங்களும் வந்து கதைகளோட வராங்க. அவங்களுக்கு சின்ன சின்ன பரிசுகள் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். அதை இன்னும் கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணி பண்ணலாம் அப்படின்ட்டு அந்த பைலட் ப்ரோக்ராம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக தான் போகுது. நான் முதல் 2 வாரம் வந்து பசங்களை கதைகள் சொல்லும்போது தயங்கினாங்க. முக்கியமாக வந்து நிலை 3, 4 குழந்தைகள். ஸோ ஆரம்பத்தில் தயக்கம் இருந்துச்சு. அவங்க அந்த பரிசு வந்து ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன சின்ன பரிசுகள் தான். நமக்கு தான் வந்து ஒரு பரிசுங்கிறது வந்து ஒரு தங்கங்களும் வைரங்களும் இருந்தால் அது பெருசாக தெரியும் அப்படின்றத விட பசங்களுக்கு வந்து ஒரு சின்ன பலூன் போதும் அவங்கள ஆச்சரியப்படுத்துறதுக்கு இல்லை. ஸோ அது மாதிரியான சின்ன சின்ன பரிசுகள் வந்து அவங்கள சந்தோஷப்படுத்திட்டு இருக்கு. போன வாரம் போகும்போது எல்லா மாணவர்களும் என்னை வந்து சுற்றிக்கிட்டாங்க, நான் சொல்ல போகிறேன் அப்படின்ட்டு. ஸோ அதை இன்னும் கொஞ்சம் சேனலைஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கோம். உங்கள் எல்லா கையிலையும் வந்து எல்லா மாணவர்களுக்கும் கையில் வந்து ஒரு மேக்னெட்டிக் ஃப்ரேம் இருக்கும், திருவள்ளுவர் படம் போட்டது. ஸோ அந்த மாதிரி அதை எல்லாத்தையும் கொண்டு போய் உங்களுடைய ஃப்ரிட்ஜில் ஒட்டலாம். அவங்க பார்வைக்கு வந்து திருவள்ளுவர் தினமும் தெரிஞ்சுக்கிட்டே இருப்பார். அதனுடைய தொடர்ச்சியாக வந்து ஒரு கிரெடிட் கார்டு சைஸ்லேயோ இல்லை அதை ஒரு 75% ஆஃப் அந்த சைஸ் ஆஃப் கிரெடிட் கார்டு அந்த சைஸில் திருக்குறளை ஒரு மேக்னெட் மாதிரி கொடுத்து அதை பசங்க வந்து அதை ஒரு கலெக்டபிள் ஆக்கி அதை வந்து அவங்க ஃப்ரிட்ஜ்லேயோ இல்லை அவங்களுடைய ரூம்லேயோ எங்கேயோ ஒரு இடத்துல ஒட்டி அதை வந்து ரெகுலராக கதை சொல்கிற கிட்ஸுக்கெல்லாம் அதை கொடுக்க வச்சுட்டு எண்ட் ஆஃப் இயரில் இந்த மாதிரி ஆனுவல் ஈவெண்ட்ஸில் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்க கிட்ஸை வந்து கௌரவப்படுத்தணும், அவங்கள வந்து சிறப்பு செய்யணும் அப்படிங்கிற ஒரு யோசனையை வந்து நான் ப்ரப்போஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அது இந்த பைலட் ப்ரோக்ராமில் வர ரிசல்ட்டை வச்சு அவங்களுக்கு சொன்னா தான் அவங்க அதுக்கான ஃபண்டை கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அதை நம்ம ப்ரொசீட் பண்ணலாம். இதுக்கு எல்லாத்துக்கும் முக்கியமாக உங்களுடைய சப்போர்ட் இல்லைன்னா பண்ண முடியாது. பேரண்ட்ஸ் வந்து நீங்கள் என்கரேஜ் பண்ணணும். நீங்கள் வீட்டுக்கு போனோடனே உங்ககிட்ட பை கொடுத்தது காரணம் அதான். ஏன்னா அவங்க ஒருத்தரோட பையிலையும் வந்து ஒரு சர்டிஃபிகேட் இருக்கும், ஒரு மேக்னெட்டிக் ஃப்ரேம் இருக்கும், அவங்க வாங்கின பரிசு இருக்கும். அதை சர்டிஃபிகேட்டை கொண்டு போய் நீங்கள் கண்டிப்பாக ஒரு சிறப்பான ஒரு இடத்துல வைப்பீங்க. அந்த மேக்னெட் ஃப்ரேமை கொண்டு போய் கண்டிப்பாக அவங்களுடைய ஃப்ரிட்ஜில் ஒட்டி வைங்க. அவங்க பார்வைப்படுற மாதிரி வைங்க. அவங்க பார்வைன்னா நம்ம பார்வையில் மேலே இருக்கும், அவங்களுடைய பார்வையில் வந்து கொஞ்சம் கீழே வைங்க. அதை மாதிரி அவங்க அடுத்த வாரங்களில் கிடைக்கிற திருக்குறள் எழுதின மேக்னெட்ஸ் அவங்களுக்கு வர அதை அவங்க பார்வையில் படுற மாதிரி ஃப்ரிட்ஜில் வந்து லைனாக ஒட்டி வைங்க. அதை வந்து அவங்க ஒரு கலெக்டபிளாக ஆக்குற மாதிரி. இப்போ எல்லாருடைய கிட்ஸ் கையில வந்து பார்த்தீங்கன்னா கலெக்டபிள்ஸ் நிறைய இருக்கும். நான்லாம் பார்த்துருக்கேன். என்னுடைய முன்னாள் மாணவர் ஆருஷ்லாம் வந்து நிறைய கலெக்டபிள்ஸ் வச்சிருக்காரு. அந்த மாதிரி கலெக்டபிள்ங்கிறது நம்மளும் சின்ன வயசில் பண்ணியிருப்போம். அந்த மாதிரி ஒரு ஹேபிட் ஆக்குவோம். ஒரு திருக்குறளும் அவங்க ஒரு வீடுகள்லையும் வந்து பார்வையில் படுற மாதிரி வைப்போம். புத்தகங்களும் அதே மாதிரி தான். புத்தகங்களும் கொண்டு சேர்க்கணும்.
புத்தகங்களை பயன்படுத்தணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். நன்றி. வேற யாழ் நூலகம் பற்றி ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா என்ன ரீச் அவுட் பண்ணுங்க. ஏதாவது ஐடியாஸ் இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க. கண்டிப்பாக உங்களுடைய ஆலோசனைகளும் உங்களுடைய ஒத்துழைப்போடும் அது சிறப்பாக நடைபெறும். நன்றி, வணக்கம். நன்றி. தற்பொழுது பள்ளி பேரணி நடைபெற உள்ளது. இங்கு நம் பள்ளி குழந்தைகள் அனைவரும் பேரணியாக்க வர இருக்கிறார்கள். நன்றி.